ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் இந்தியா கிளம்பிகிட்ருக்கோம். இந்தியாவுக்கு நானும் என் பொண்ணு மட்டும் போகிறோம். என் பையன் கொஞ்சம் 9th படிக்கிறதுனால அவனால் லாங் லீவ் போட முடியாது. அதனால் அவன் இங்கேயே இருந்துட்டு அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, PT2 எக்ஸாமு. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் அவனும் அவங்க அப்பாவும் வருவாங்க. அவங்க 2 பேரும் இங்கே இருந்துட்டு தனியாக நாங்கள் மட்டும் போகிறதுனால கொஞ்சம் ஏதாச்சும் அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கேன். பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஆனால் லாஸ்ட் டே இன்றைக்கி நைட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். ஏதாவது கொஞ்சம் மட்டும் பண்ணி வச்சுட்டு போகலான்னு இருக்கேன். பசங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என் பொண்ணு ஸ்கூல் போயிட்டா. ஏன்னா நைட்டு தான் ஃப்ளைட்டு. அதனால் இன்றைக்கி அனுப்பிட்டேன். நான் மட்டும் தான் இருக்கேன். வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியானத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அடுத்து அவங்களுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் 2 பேர்த்துக்கு. ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு மாவு அரைச்சி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நைட்டே புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுருக்கேன். சப்போஸ் எனக்காவது அவங்களால எதுவும் குழம்பு வைக்க முடியல, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு பையனுக்கு ஏதாவது ரைஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் போட்டு பெசரி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்காக செஞ்சு வச்சுருக்கேன். உண்மையிலேயே சூப்பராகவே வந்துச்சு. புளிக்காய்ச்சல் நல்லாவே இருக்குது. அடுத்து என்ன குழம்பு செஞ்சு வச்சுட்டு போட்டோன்னு கேட்டேன். ஏதாவது 2 நாளைக்கு ஆகிற மாதிரி புளிக்குழம்பு மாதிரி ஏதாவது செய்யினாங்க. அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நாளைக்கும். ஆல்ரெடி இங்கே புளிக்காய்ச்சல் இருக்கிறதுனால எனக்கு புளிக்குழம்பு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை. அதனால தான் வெறும் சாப்பாடு மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். லாஸ்ட்டு ஒரு 10 நாளாகவே பயங்கர வேலை. எல்லா கண்டெய்னர்ஸுமே க்ளீன் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இங்கே எல்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் இங்கே பாதி வச்சுருக்கேன். மேலே இந்த கபோர்ட்லேயும் கொஞ்சம் வச்சுட்டேன். உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மேலேயும் ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் மேலேயும் இந்த கொட்டைங்கெல்லாம் போட்டு வைப்பேன் மேலே. இது எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு. இது 2 மட்டும்தான் இருக்குது. இது வாஷ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இது எல்லாமே காலி பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் இது டைம் இல்லை. சரி பார்க்கலாம். இது 3 மட்டும் ஏதாவது பையனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த சுண்டல் மட்டும் வேக வச்சு கொடுத்துருவாங்க, எதுவுமே இல்லைனா கூட. அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். இது வாஷ் பண்ண எனக்கு டைம் இல்லை. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். அந்த கோர்க்கஞ்சாறு அதுக்கு அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது ரைஸ் கண்டெய்னர். இதையும் ஃபுல்லாக ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ரைஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு போகலான்னு இருக்கேன். அவங்களாம் இதை வாஷ் பண்ணி கண்டிப்பாக இதுக்குள்ளே அரிசி போட மாட்டாங்க, அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இதையும் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபில் பண்ணி வச்சுட்டு போகலான்னு இருக்கேன். நாங்கள் மட்டும் எல்லாருமே வர மாதிரி இருந்தால் ஃபுல்லாக வீட்டை டீப் க்ளீன் மாதிரி பண்ணி வச்சுட்டு தான் வர வேண்டியிருக்கும். இப்போ அவங்க 2 பேர் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி மற்ற எல்லா ஐட்டங்களும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நட்ஸு எல்லாமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவனுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் சாப்பாடு எதுவுமே இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அவன் நார்மலாகவே இதை எடுத்து சாப்பிடுவான். அந்த மாதிரி சாப்பிட்டோன்னு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இது நைட்டு தான் இந்த பீனட் வறுத்து வச்சேன். நான் வால்நட் இந்த இதில் கொட்டாமல் இருக்குது, அதில் மட்டும் கொட்டி வச்சுட்டா எல்லா நட்ஸும் செட் பண்ணி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது வால்நட்டு. எடுத்து வெளியில் வைக்க மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் இதெல்லாம் கொட்டி வச்சுட்டா அவன் பாட்டு ஸ்கூல் விட்டு வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்ருப்பான். சாப்பாடு எதுனா கூட இதை எடுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். இது கொஞ்சம் கூலிங்லாம் போனதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரில் கொட்டி வச்சிடலாம். அரிசியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி அரிசியை ஃபுல்லாக அந்த கண்டெய்னர் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணேன்னா, லாஸ்ட் டைம் நான் இந்தியா போனப்போ எனக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு சிசேரியன் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக நான் பெருசாக வேலை செய்யலை. அப்போது ஊருக்கு போன சமயத்தில் எல்லாம் அந்த அரிசி ஊற வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் எப்போவுமே முருகிட்ட விட்டுருவேன். கொஞ்சம் இந்த நின்றுக்கிட்டே குழம்பு செய்கிறது அந்த மாதிரி வேலைகள் மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா டெய்லி அவங்களே அரிசி ஊற வச்சதுனால நான் அந்த ரூமுக்கே போகலை. கடைசியாக ஊருக்கு போகும்போது ஒரு 2 நாள் பார்த்தா அரிசியில் புழு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா அரிசி மூட்டை அந்த அப்போ தான் ஆக்சுவலாக ஒரு ஃபுல் 20 kg பேக் ஃபுல்லாக அரிசி ரைஸ் பேக் வாங்கியிருந்தோம். அந்த பேகு ஃபுல்லாக புழு வச்சிருச்சு. ஏன்னா அந்த தண்ணி கையிலே போய் அந்த பேக்கில் அப்படியே எடுத்து
அது ஃபுல்லாகவே புழு வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த கண்டெய்னரை ஒருத்தட்ட சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கினோம் இந்தியாவிலேருந்து. அதனால் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணுற வேலைலாம் அவங்கக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக ஏதாவது இந்த மாதிரி ஈரக்கையோடு போட்டு கண்டிப்பாக புழு வர மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கேன். நான் இந்த கண்டெய்னரை ஃபில் பண்ணுறது, அரிசி ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டா அது ஏதோ மற்ற சமைக்கிறது ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட்டோட தான் வாங்கியிருந்தோம் இந்த வால்நட்டு. நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டாக. இப்போ இங்கே வால்நட்லாம் ரொம்ப ஆஃபரில் போடுறாங்க. எல்லா கடைகளுமே ஆஃபர் இருக்குது. இது கூட பர் கேஜி 2.60 ஆச்சு. அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கும் வால்நட். எங்கள் வீட்டில் எப்போவுமே சாப்பாடு செய்யலனாலோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணதுனா கூட என் பசங்க 2 பேருமே கரெக்டாக அது ஏன் நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா பார்த்து கீழாக வச்சுருப்பேன். என் பொண்ணு என் பையனும் யாருக்கு பசி எடுத்தாலுமே எடுத்து சாப்பிட்ருவாங்க. இது ஃபஸ்ட்டு அங்கே மேலே வச்சுருந்தேன், அந்த கிச்சன் ரேக்குக்கு மேலே. அங்கே வச்சா என் பொண்ணால் எடுத்து சாப்பிட முடியல. இதை இப்போ ஏன்னா இங்கே வரும்பொழுது இது கிளாஸில் தானே இருக்குது, அதை பார்க்கும் போதே கேட்பாள். அதனால் அவள் ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி பாருங்கள், கீழேருந்து அவள் ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி இந்த செகண்ட் இதில் வச்சுட்டேன். எப்போவுமே வந்து ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இதை எடுத்து சாப்பிட்ருவாள். அதனால இது ஃபுல்லாக கீழே வச்சுருக்கிறது பார்த்தாலும் அப்படியே விசிபிளாக தெரியும். அதனால் பசிக்கும் பொழுது ஃப்ரூட்ஸோ எதுவுமே வீட்டில் எதுவுமே இல்லைன்னா காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா தானாக இதை ஓப்பன் பண்ணி எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலே நான் இந்த இடத்துல இதை வச்சுருக்கேன். இந்த செக்ஷன் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதில் ஃபுல்லாக டேட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். கிரான்பெரி வாங்கினேன் என் பொண்ணுக்காக. அது எடுத்துக்கிட்டேன். 2 பேக் வாங்கினேன். 1 பேக் எடுத்துக்கிட்டான்னு சொன்னேன். ஃபில் பண்ணி வைக்கிறேன். நான் வேணான்னு சொல்லிட்டான். சரிண்ணா அதை நாங்களே எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணாமே இருக்குது. ஃபுல்லாக பெரி ஜூஸஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லாமே என் பொண்ணுக்காக வாங்கினது. இது பார்த்தீங்களா, கிரான்பெரி ஜூஸ். ஆக்சுவலாக அந்த பிராண்டு மட்டும் சொல்ல கிரான்பெரி. நான் எதுக்காக இந்த ஜூஸ் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. என் பொண்ணுக்கு வந்து அடிக்கடி வரும். அதாவது நார்மலாக எல்லா கேர்ள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வரது காமன் தானா. அது இந்த நெட்டில் போட்டு பார்த்தேன். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எழுதிட்டார். ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துட்டு அது கூட வந்து கிரான்பெரி ஜூஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த கிரான்பெரி ஜூஸ் தான். இதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். ஃபீவர் வந்து 5 நாள் ஆகியும் ஃபுல்லாக இருந்துச்சு, குறையவே இல்லை. டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்துட்டு அது கூட இதையும் கொடுங்க, சீக்கிரமாக க்யூர் ஆகும் அப்படின்னாரு. எனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி லூலு ஹாஸ்பிட்டலேருந்து பக்கத்தில் லூலு இருக்குது. உடனே லூலுக்கு போயிட்டு இது ஒன்று, இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிராண்டு வாங்கினேன். இந்த மாதிரி கிரான்பெரி இருக்கிற 2 டாக்டரே சொன்னார், இந்த மாதிரி கேனில் இருக்க ஜூஸ் வாங்கிக்கோங்க, ஏன்னா இங்கே ஃப்ரெஷ் கிரான்பெரிலாம் கிடைக்காதுல்ல, அதனால் இந்த மாதிரி ஜூஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். நான் போயிட்டு இந்த மாதிரி ஜூஸை ஃபஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கு வாங்கிட்டு ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் வாங்கிட்டு 2 பிராண்டில் 2 வாங்கிட்டு பெரிஸ் எல்லாமே குட்டுன்னு சொன்னார். அதனால் இந்த மாதிரி எல்லா பிராண்டில் இருக்க பெரி ஜூஸாக வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ் முழுக்க 4 இப்போ மீதி இருக்கிறது இவ்வளோ தான். ஏன்னா என் பொண்ணுக்கு லாஸ்ட்டு வீக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. எல்லா பெரி ஜூஸு ஃபுல்லாக கிரான்பெரி ஐட்டங்களாக வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு காலையில் மதியானம் நைட்டு 3 நேரமும் இந்த கிளாஸில் ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தேன். இந்த சைஸ் கிளாஸில் இன்ஃபெக்ஷன் டெஸ்ட்டு பண்ணி யூரின் டெஸ்ட்டு பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு. இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு 3 நேரம் கொடுத்தேன், காலையில் மதியானம் நைட்டு. ஆன்டிபயோட்டிக் டாக்டர் எழுதி கொடுத்து நான் அதை கொடுக்கல. பார்க்கலாம், ஒரு நாள் ஜூஸ் கொடுத்து பார்க்கலாம். செட் ஆகலைன்னா நம்ம வந்து திரும்ப ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 6th டே ஃபீவர் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபீவர் சிரப் மட்டும் கொடுத்துட்டு இது ஒரு 3 நேரம் கொடுத்தேன். ஃபீவர் வந்து அத்தோடு நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் 2 வீக்ஸ் இது கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் கிரான்பெரி ஜூஸை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக ஒர்க் ஆகுது. என் பொண்ணுக்கு நான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்காமே இந்த ஜூஸ் கொடுத்தே சரி பண்ணிட்டேன். அது ஒவ்வொருத்தரோட பாடிக்கு இன்ஃபெக்ஷன் பொறுத்தும். ஆனால் என் பொண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக தான் இருக்குன்னு டெஸ்ட்டில் வந்துச்சு. இருந்தாலுமே கிரான்பெரி ஜூஸை கொடுத்தே வந்து நான் க்யூர் பண்ணிட்டேன். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவே கிடையாது. ஆனால் டெய்லி வந்து மருந்து மாதிரி காலையில் மதியானம் நைட்டு ஜூஸுங்கிறதுனால என் பொண்ணு குடிச்சிக்கிட்டா. ஒன்றும் பெருசாக குடிக்க மாட்டேன்லாம் சொல்ல, நார்மலாக கிளாஸில் இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தேன். டெய்லியுமே குடிச்சிட்டா காலையில் மதியானம் நைட்டு. யாராவது இந்த மாதிரி கேர்ள் பேபிஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரை கிரான்பெரிஸும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். அதுவும் வந்து அங்கே லூலில் இருந்துச்சு. கிரான்பெரிஸில் என்னென்ன வாங்க முடியுமோ எல்லாத்தையும் ஒட்டுக்க வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அன்றைக்கி அந்த இன்ஃபெக்ஷன் பார்த்த அன்றைக்கி டாக்டர் சொன்ன அடுத்த நாள் இல்லை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்துட்டு
ட்ரை கிரான்பெரிஸ் வந்து 5.5 ரியால்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்தேன். அதை என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. லைட்டாக புளிப்பாக கொஞ்சம் அதில் சுகர் லைட்டாக சேர்த்த மாதிரி தான் இருந்துச்சு லூலில் வாங்கினது. நான் அங்கே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட் டே போய் இங்கே கேரிஃபோரில் கொஞ்சம் வாங்கினேன். கேரிஃபோரில் வாங்கினதில் அந்த சுகர் போட்ட மாதிரி தெரியல, பியூராக அந்த ட்ரை பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கிக்கிட்டேன். அதையும் வந்து டெய்லி வந்து சாக்லேட் மாதிரி, அது இனிப்பாக நல்லா தான் இருக்குது சாக்லேட் மாதிரி. நான் காட்டுற பாருங்கள், இப்போ எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் வீடியோ பிரிச்சேன்னா அந்த பேக்கிங்லேருந்து காட்டுறேன். அதுவும் நல்லா இருக்குது, அதையும் கொடுத்துட்டே இருக்கேன். அதனால் உண்மையிலே ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம இந்த மாதிரி க்யூர் பண்ணதை நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபீவர் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, சளி இருக்காது. எனக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் சளி இருக்காது. சளி இல்லாமல் ஃபீவர் மட்டும் அதிகமாகவே இருக்கும், ஹையாகவே இருக்கும். நம்ம ஃபீவர் மருந்து கொடுத்தாலுமே அந்த ஃபீவர் குறையாது. ஏன்னா என் பொண்ணுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. ஃபீவர் மருந்து கொடுத்தாலும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் திரும்ப ஃபீவர் வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டருங்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள், இது யூரினரி இன்ஃபெக்ஷனான்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா வைரல் ஃபீவருக்கும் அதில் வைரல் ஃபீவராக இருந்தால் காஃபு கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தனியாகவே தெரியும். ஏன்னா காஃபு கோல்டு அந்த மாதிரி இருக்காது, ஃபீவர் மட்டும் குறையாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். மருந்து ஊற்றினாலும் திரும்ப ஃபீவர் வரும். டாக்டர் இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனாக கேட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா இது கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. என் பொண்ணுக்கு இதெல்லாம் கொடுத்து க்யூர் பண்ணியிருக்கேன். 2 ஆன்டிபயோட்டிக், அதாவது 2 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் கொடுத்தா பத்தாது, 9 நாள் கொடுக்க சொன்னாங்க. 9 நாளுக்கு 2 ஆன்டிபயோட்டிக் வாங்கினேன். எனக்கு அதை பார்த்தோன்னே ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் வெயிட் பண்ணி ஃபுல்லாக இதையே கொடுத்து ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டேன். லைட்டாக நம்ம இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுக்கும்பொழுது டக்குன்னு ஒரே நாளில் க்யூர் ஆகும்னு நினைக்க முடியாது. ஆனால் எனக்கு உள்ளக்கு ஒரே நாளில் ரிசல்ட் தெரிஞ்சது. ஆனால் ஒரு நாள் ரிசல்ட் தெரிஞ்சாலும் நான் விடாமல் 2 வீக்ஸ் வந்து இந்த பெரி ஜூஸ் கேன்பெரியை வந்து 2 வீக்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போவுமே கொடுத்துட்ருக்கேன். சரி ஊருக்கு போகிறோம், அதை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போகலான்னு என் பொண்ணு குடிச்சிட்டா. இந்த அஞ்சரை பெட்டி கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை ஈரக்கையிலே தொட்டு ஒர்க் பண்ணும்பொழுது ஃபுல்லாக இதுலேயும் புழு வண்டு அந்த மாதிரி வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்னமோ பண்ணட்டும். நான் அப்படியே விட்டுட்டு போனேன்னா இது இன்னும் ஒஸ்ட்டு பண்ணி வச்சுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் மாதிரி தான் ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கு. என் பையன் ஃபுல்லாக தொடச்சா நான் உள்ளே இருக்கிறது எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே இது பற்றி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்னா இது கடையில் எங்கேயுமே வாங்கலை. என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து பிளான்ட்டில் வந்து இது வளைஞ்சது. எப்படின்னா அங்கே பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் கொஞ்சம் லேண்ட் இருக்கும். அவங்க வந்து அங்கே ஃபுல்லாக பிளான்ட்டு தானே, அதில் அவங்க எங்கே வேணால் அங்கே வச்சுக்கலாம். அதில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஃபுல்லாக செடி போட்டுட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே ஆர்கானிக். அவர் அதிகமாக உரம் போட்ட மாதிரி தெரியல, எல்லாமே ஆர்கானிக்காக விளைய வச்சு கொடுத்தாரு. உண்மையிலே இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கொடுத்தாரு, செஞ்சு சாப்பிட்டேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் வாங்கினா மேலே ஸ்கின் கசப்பாக இருக்கும் இங்கே நான் வாங்கின வரைக்கும். ஆனால் இந்த ஸ்கின் வந்து கசக்கலை. இந்த விதை அவர் எங்கள் ஊர்லேருந்து, அவர் வந்து கேரளாக்காரர், அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. இது கட் பண்ணி போட்டு செஞ்சால் நம்ம ஊர் கத்திரிக்காய் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த ஸ்கின் வந்து எனக்கு கசக்கவும் இல்லை, ஹார்டாகவும் இல்லை, சாஃப்டாக தான் இருந்துச்சு. இந்த கத்திரிக்காயை வச்சு, அதாவது நிறைய கத்திரிக்காய் இருக்குது, இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா, இவ்வளோ கத்திரிக்காய் கொடுத்துருக்காரு. அப்புறம் வெண்டைக்காவும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வெண்டைக்காய் கொடுத்தாரு. அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பார் அவர்கிட்ட விளையிறத. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சொடக்கு தக்காளினா என்னன்னு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். இந்தியாவில் இருந்த வரைக்கும் சொடக்கு தக்காளினா என்ன அப்படின்னு நான் யூஸ் பண்ணது கூட கிடையாது. இது வந்து இதை நான் உரித்து போட்டு வச்சுருக்கேன். உரிச்சு மேலே ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இல்லை இதை போட்டு புளிக்குழம்பு மாதிரி ஏதாவது வச்சுட்டு போகலாமா, இது வேஸ்ட்டாக தான் போகும், இதை அவங்களுக்கு வைக்க தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலே ஹெல்த் பெனிஃபிட் இருக்க ஒரு காயாக பழமாக, இது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். பழம் தான் நினைக்கிறேன் இது, ஏன்னா இது தக்காளி வகை தானே சேர்ந்தது, அதனால் இது பழமாக தான் இருக்கும். இது ரெண்டும் எது பண்ணலான்னு யோசிக்கிறேன். அது வச்சாலும் புளிக்குழம்பு மாதிரி தான் வைக்கணும், ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க. இதை வச்சாலும் வந்து நம்ம எப்படி சுண்டக்காய் குழம்பு வைப்போம் அதே ஸ்டைலில் வச்சா இது சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கேன் புளிக்குழம்பு மாதிரி ஸ்டைலில். நான் ஒரு நாள் இது ஸ்கின்னோட காட்டுற பாருங்கள். இது வந்து கேன்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டைம் அவர் கொடுத்தாரு, இது எடுத்துகிட்டு போய் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு. அதாவது எங்கள் இந்த கத்திரிக்காய் கொடுத்தாரு அவர் தான். இது என்னன்னு தெரியல, எங்கள் அம்மாவும் அப்போ இருந்தாங்க. அப்புறம் நெட்டில் போட்டு அதை சர்ச் பண்ணி பார்த்தேன், அதை பிக்சர் எடுத்து. அப்போ தான் வந்து அது சொடக்கு தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட் அதில் வந்துச்சு நெட்டில்.
கேன்சர் கூட ப்ரிவென்ட் பண்ணும், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து நான் சாப்பிடல, ஆனால் இந்த ஊரில் இதை வந்து கிடச்சி இது சாப்பிட்டேன். எனக்கு எல்லாமே வந்து நம்ம ஊரில் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. இத்தனை வருஷம் கழிச்சாச்சு இப்படி ஒரு காய் இருக்குது, இதை வச்சு சமைச்சு இப்படி சாப்பிடலாம், இது உடம்புக்கு நல்லதுன்னு எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் தெரியும். ஆனால் நல்லா இருந்துச்சு. பழமாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் காயாக செஞ்சு சாப்பிட்டா இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து குழம்பு செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப பழுத்து அதை அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றலாமா, அப்படியே சாப்பிட்லாமா. நம்ம எப்படி மணத்தக்காளி காய் சாப்பிட்றோம் அதே மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலர், மணத்தக்காளி காய் எப்படி கலர் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே கொஞ்சம் அப்படியே கொல கொலன்னு உள்ளாகுது. அதே மாதிரி தான் இருக்குது உள்ள. மணத்தக்காளி காய் எப்படி இருக்கும் உள்ள விதை, அதே மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி காயாக இருக்குது. இது சுண்டாக்காய் எப்படி செஞ்சு குழம்பு வச்சு சாப்பிட்றோம் அதே மாதிரி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெட்டில் வேணால் போட்டு பாருங்கள். தமிழில் வந்து சொடக்கு தக்காளி. இந்த லாஸ்ட்டு 1 வீக்காக நிறைய வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யும் போது அப்படியே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கட்டும்னு காஃபியை போட்டு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டீ மட்டும்தான் எடுத்துக்குவேன், அதிகமாக காஃபி குடிக்கிறதில்ல. எப்பயாவது ஒரு டைம் தான் காலையில் காஃபி. இந்த 1 வீக்காக தொடர்ந்து அடிக்கடி காலையில் காஃபி போட்டு குடிக்கிறதுனால வயிறுலாம் எனக்கு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மோரும் குடிக்கிறேன், இருந்தாலுமே அடிக்கடி இந்த மாதிரி காஃபியும் குடிக்கிறதுனால வயிறு ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு டீ வந்து இப்போ 2ஆக மாறிடுச்சு. டீ 1 காஃபி 1 மாறிடுச்சு. எப்படியாவது குறைச்சிடணும்னு பார்க்குறேன். இதை 2 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி காஃபி போட்டு வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டு வேலையை கண்டினியூ பண்ணலான்னு. டைம் ஆகிடுச்சு, பொண்ணு வந்துடுவா, அதுக்குள்ளே ஏதாவது செஞ்சிடணும். புளிக்காய்ச்சல் வந்து இந்த காஃபி கப்பில் ஊற்றி வச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா சின்னதெல்லாம் ஊற்றினா இது பத்தாத மாதிரி நினைக்கிறேன், எவ்வளோ வரும்னு தெரில, அதனால் இதிலே ஊற்றி வச்சிடலான்னு இருக்கேன். பெரிய ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டோம். ஓரளவுக்கு நிறையா தான் வரும்னு நினைக்கிறேன், ஒரு 1/2 பாக்ஸ்க்கு மேலே தெரில, போட்டுட்டேன். சரி இதிலே இருக்கட்டும். இதுவே பாருங்கள் இவ்வளோ, இந்த 200 கிராம் இந்த பாட்டிலில் இது பத்தாதுன்னு 1 மாதத்துக்கு செஞ்சு வச்சுட்டு போகிறதான். 1 மாதத்துக்கு சாப்பாடை வச்சு இதையே சாப்பிட்டுக்கலாம் பிளான் ஆன போதில்லை. நான் இவ்வளோ தான் செய்வேன், இதுக்கு மேலே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். மாவு ஓரளவுக்கு பொங்கிருச்சு. நேற்று நைட்டு தான் ஆட்டினேன், உளுந்து நிறைய பொங்கிருச்சு. இது கிரைண்டரில் ஆட்டலை, மிக்சியில் தான் ஆட்டினேன். ஏன்னா கிரைண்டர்லாம் ஆட்டினா எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இதுக்கே டைம் சரியாக போயிடும், அப்புறம் கொஞ்சம் நல்லா டயர்ட் ஆகிடும். அதனால் மிக்சிலே ஆட்டி வச்சுட்டேன், உளுந்து நிறைய போட்டு. நல்லா தான் வந்திருக்கு. அது அவங்க எப்படி ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ டெய்லி சாப்பிட முடியாது. ஒரு நாள் ரொட்டி, எங்கேயா கடையில் ஒரு நாள் ரொட்டி வாங்கிக்க வேண்டியதான். இது ஒரு நாள் தோசை வச்சு சாம்பாரோ சட்னி, தேங்காய் சட்னியும் செஞ்சுக்க வேண்டியதான். சொடக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, வந்திருக்கு. அதே சமயத்தில் கத்திரிக்காய் பொரியல் பண்ணலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இங்கே வாங்கி அவங்க எங்கே இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வரதோ தெரில, அந்த மாதிரி வந்து அது எத்தனை நாள் கழித்து அவங்க சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய நாள் கழித்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செடியில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். வீட்லேயும் அப்படி தான், நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மரத்துலேருந்து ஒரு காய் பறித்து செஞ்சால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நாள் கழித்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டைம் ஆனதுனால அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. இன்னும் நான் 1 நிமிஷம் கூட ரெஸ்ட்டே எடுக்கல. சாப்பாடெலாம் செஞ்சுட்டு பாப்பாவுக்கு இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு, பார்த்திங்களா எவ்வளோ பாத்திரங்கள், இன்னும் 2-3 கண்டெய்னர்ஸு, இந்த ஆயில் பாத்திரம் அதையும் சேர்த்துலாம் விளக்கி வச்சுட்டேன். இன்னும் இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலையை கண்டினியூ பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் எனக்கு ஃபீவர் மாதிரி ஆகிடும், நைட்டு என்னால் சரியாக ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நைட்டுக்கு எதாவது சிம்பிளாக செஞ்சுட்டு நைட்டு ஒரு 9:30க்கு இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும். நைட்டு ஒரு 1:30 1 o'clock ஃப்ளைட்டு, 3 hours முன்னாடி இருக்கணும்ல, அதனால் ஒரு 9:30க்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 9 to 9:30. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் என் பொண்ணு அங்கே ஏர்போர்ட்டில் போயிட்டோ இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே ஏதாவது பசிக்குதுன்னு சொன்னால் இதில் ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளம்ஸு ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு வாங்கினேன், ஆனால் பழுக்கலை.
ஆக்சுவலாக இந்த ப்ளம்ஸ் இந்த மாதிரி காயாக சாப்பிட்டா எங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. நல்லா பழுத்து குழன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதிலே 2 எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இந்த குக்கும்பர் 2 பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா என் பொண்ணு குக்கும்பர்னால் ரொம்ப பிடிக்கும். கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிள் இது எந்த அளவுக்கு முடியுதோ அதெல்லாம் ஒரு கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஃபுட்டு வந்து இருக்குன்னு ஃப்ளைட் டிக்கெட்டில் போட்டிருக்கு. இருந்தாலும் ஃபுட்டு தருவாங்க. நான் ஏன்னா நைட்டு 1:30 ஃப்ளைட்டு. அங்கே ஃபுட்டு இருக்குமா அது தெரியல எனக்கு சரியாக. இருக்குன்னா போட்டிருக்கு, ஃபுட்டு தான் அதை சாப்பிட்டுக்குவோம். இதெல்லாம் மார்னிங்கு கொஞ்சம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிம்பிளாக வந்து பொங்கல் வச்சுட்டேன். இதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதனால் பொங்கல் வச்சுட்டேன். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். அடுத்து வந்து இது கண்டினியூஸாக அடுத்த விளாக் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏர்போர்ட் போயிட்டு அது ஒரு இன்னொரு விளாகாக எடுக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.